வானவில்லின் வண்ணக் கோலங்களை அள்ளி வழங்கும் ரெயின்போ எஃப்எம் கோயம்புத்தூர் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை ஒலிபரப்பு. கேட்க கேட்க இன்பம், கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரெயின்போ எஃப்எம். தி சென்னை சில்க்ஸ் பூ பூக்கும் நேரம். பூ பூக்கும் நேரம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆடி வந்தது அதிர்ஷ்டம் தந்தது தி சென்னை சில்க்ஸ், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் திருச்சி. வரை தள்ளுபடி. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 16 வரை. The Chennai Silks, சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் திருச்சி. வணக்கங்க. ஏற்கனவே 25 ஸ்டேட்ல லீடிங்ல இருக்கிற காம்தேனு டிஎம்டி பார் இப்போ நம்ம நகரத்துக்கும் வந்திருக்கு. நீங்க வேலை பார்க்கிற கட்டிடத்திலயும் காம்தேனு டிஎம்டி கம்பியை தான் யூஸ் பண்றீங்க. இத பத்தி ஒரு பார் பெண்டரா நீங்க என்ன சொல்றீங்க? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, காம்தேனு நாட்டுக்கு ஒரு நல்லவன். காம்தேனு டிஎம்டி பார் an ISO 9001 கம்பெனி ப்ராடக்ட். நேற்று தி சென்னை சில்க்ஸ் பூ பூக்கும் நேரத்தில் இன்று பிரபலங்கள் ரசித்த பாடல்கள். இன்று நமது நிலையத்திற்கு வந்துள்ள பிரபலம் வதம்பச்சேரி SCM மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் ஈஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்துகிறார் பி. ரமேஷ்குமார். வணக்கம் நேர்களே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நேர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பிரபலங்கள் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நவீன திருவள்ளுவர்னு சொல்லலாம். திருவள்ளுவர் வித் பிரஷ் இன் ஹேண்ட். ஏன்னா திருவள்ளுவர் பொதுவாக வந்து ஒரு எழுத்தாணி வச்சுட்டு ஒரு ஓலைச்சுவடி இருக்க மாதிரி சித்தரிச்சிருக்காங்க எல்லாத்துலேயும். சிலையாகட்டும், திருக்குறள் புக்காகட்டும், எல்லாத்துலேயும். நம்ம அறிமுகப்படுத்துறவர் வந்து திருவள்ளுவர் வித் பிரஷ் இன் ஹேண்ட் சொல்லலாம். ஏன்னா 133 அதிகாரத்துக்கும் விளக்கப்படம் வரைஞ்சி இப்போ அவர் காமிச்சார். அரண்ய காமிச்சார். எனக்கு அரண்ய கொஞ்சம் புரியல. நம்ம படிச்சிருக்கோம். அரண்லாம் நல்லா இருந்தால் தான் ஒரு ராஜா பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவர் போட்டிருக்காரு அரண்னா டிஃபென்ஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ். அது என்னங்கிறத ஒரு படத்தில் விலக்கி கொடுத்துருக்காரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக தத்ரூபமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நவீன திருவள்ளுவர் நினைக்கிறேன். ஈஸ்வரன் அவர்கள் ஓவிய ஆசிரியர், SCM மேல்நிலைப்பள்ளி, வதம்பச்சேரிந்து வந்திருக்காரு. வணக்கம் ஈஸ்வரன் அவர்களே. வணக்கம் சார். சொன்னது கரெக்டுங்களா உங்களா? திருவள்ளுவர் வித் பிரஷ் இன் ஹேண்ட், கையில் என்ன தூரிகை வைத்திருக்கும் திருவள்ளுவர் நினைக்க எழுத்தானுக்கு பதிலாக. எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? நான் ஆரம்பத்தில் சிறு சிறு கவிதைகளாக எழுதிட்டு இருந்தேங்க. வாழ்க்கை ஒரு தேரோட்டம், அதில் வளைந்து செல்வதுதான் முன்னேற்றம். வாழ்க்கை ஒரு தேரோட்டம், வளைந்து செல்வதுதான் முன்னேற்றம். அடுத்தது வந்து கண்ணாடி போன்ற நல்லொழுக்கம், கண்ணீமை அளவு கூட தவறக்கூடாது. இது போன்ற ஒரு சிறு சிறு வரிகள் எழுதிட்டே இருந்தேங்க. சரி. இப்போ திருவள்ளுவருடைய அந்த உரைகள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்தது கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் வந்து ஓவியமாக்கப்பட்டால் இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய ஓவிய திறமைகள் அனைத்தும் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. அதன் பிரகாரம் முதலில் ஒரு 10 அதிகாரத்தை மையமாக வைத்து படங்கள் வரைந்தேன். அதற்கு ஒரு 10 பாடம் அரண் வலியுறுத்தலைன்னா 10 பாடல். அந்த 10 பாடலுடைய மைய கருத்து வச்சு 10 குறளுடைய அதனுடைய சாராம்சம் எடுத்து புது நடையில் கவிதை கொண்டு வந்திருக்குங்க. சரிங்க. அப்புறம் 10மே ஒரு கண்காட்சி மாதிரி வைத்தேங்க. கண்காட்சி வச்சதில் வந்து ஆசிரியர்கள் மற்றவர்கள் பார்த்து சிறப்பாக இருக்குன்னு சொன்னார்கள். மேலும் இது சிறப்பு, இன்னும் எல்லாமே முடித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன ஒரு ஊக்கத்தால் ஒரு 5-6 வருடங்களாக விடாமுயற்சியுடன் இது செய்து முடித்தார். அதாவது 133 அதிகாரத்துக்கும் நீங்கள் படம் சொல்ல மாதிரி இப்போது காமிக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். காமிக்ஸ் வந்து படக்கதை, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வர மாதிரி. உங்களுடைய டிராயிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர், இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வதம்பச்சேரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. SCM மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருக்கீங்க, ஓவிய ஆசிரியராக இருக்கீங்க. உங்களுடைய பள்ளி பூர்வம், உங்களுடைய சொந்த ஊரை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கும்பகோணங்க. நான் இங்கே
கோவை மாவட்டத்துக்கு வந்து 20 வருடங்கள் ஆகிறது. 20 வருஷம் ஆச்சுங்களா? ஆமாம். ஓகே. ஒரு ஆசிரியர் வந்தீங்களா, மாணவராக வந்தீங்களா? ஆசிரியராக தான். சரி சரி. ஒரு 5 ஆண்டுகள் தனியார் பள்ளியில் பணியாற்றினேன். பின் இப்பொழுது 15 ஆண்டுகள் ஆகிறது SCM மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். சரி, ரைட் சார். அப்போ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஒரு குறிப்பாக ஒரு 4-5 பாடல்கள் நீங்கள் ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பாடல் வந்து நீங்கள் எங்ககிட்ட நேரடி பகிர்ந்துக்க போகிறீங்க. முதல் பாடல் நீங்கள் என்ன பாடல் தர போகிறீங்க? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சார் திருக்குறள் சொல்கிறீங்க? அந்த திருக்குறளுடைய 2 பாடல்களை வைத்து சினிமா பாடல்களோடு முன்னணியாக வைத்து மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளார்கள். 2 திருக்குறளில் மட்டுமே திரைப்பட பாடல் இடம்பெற்றுன்னு சொல்கிறீங்களா? அந்த 2 பாடல்கள் மட்டும் முன்னாடியாக ஃபர்ஸ்ட் ஓகே. அந்த திருக்குறளில் உள்ள 2 பாடல்களையும் தங்கமாக இருந்த இந்த 2 குறள்பாக்களையும் அந்த ஆபரணங்களாக செதுக்கி ஜொலிக்க வைக்கப்பட்டு ஜெயசுதாஸ் அவர்கள் மிகவும் இனிமையாக பாடியுள்ளார். அந்த பாடலை நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது தங்கமாக இருந்த திருக்குறளை எடுத்து புலமை பித்தனதை நகையாக செஞ்சு ஜெயசுதாஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்து நினைக்கிறேன். KV மகாதேவன் இசையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. பாடல் கேட்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தி சென்னை சில்க்ஸின் பூ பூக்கும் நேரம். முதல் 50% கிழிவு
முதல்ல பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. அவ போட்டுக்கிட்டு வந்த அவதார் ஜுவல்லர்ஸ் நகைகளை வந்தவங்க எல்லாம் பச்சக்கண்ணு போடாம பார்த்தது கவனிச்சீங்களா? ஆமா புள்ள, நம்ம பொண்ணு தேவதையா மாறிட்டால. எல்லாம் அவதார் ஜுவல்லர்ஸ் நகைகளோட அற்புதம் தான் முடியும். கோவையில் உலக தரச்சான்று பெற்ற முதல் நிறுவனம், பெரிய கடை வீதியில் பெரிய கடை அவதார் ஜுவல்லர்ஸ், கடை வீதி, கோவை. நலம் வாழ வேண்டும் இதயம். வாழ்க்கையில எந்த வலி வந்தாலும் தாங்கிடலாம்டா சாமி, ஆனா அந்த பல்லு வலி வந்தா மட்டும் தாங்கிக்கவே முடியாதுப்பா. ஈரெல்லாம் ரத்த கசிவு, ஈரு லூஸ் ஆகி பல்லுல ஆட்டம், பல்லுல கரை வேற. இதெல்லாம் கேட்டுட்டு நான் என்னவோ வயசானவன் நினைச்சிடாதீங்க. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு பிடிச்ச சிக்கன், மட்டன் இது கூட சாப்பிட முடியல. சாப்பிட்டா போன்லெஸ் தான். இப்படியே போனா என் வாய் டீத்லெஸ் ஆயிடும்னு பயந்துட்டேன். என்னோட லக்குன்னு தான் சொல்லணும். இதயம் ஆயில் புல்லிங்க பத்தி கேள்விப்பட்டேன். டெய்லி இதயத்துல 15 நிமிஷம் எண்ணெய் கொப்பளிக்க ஆரம்பிச்சேன். ஏதோ அதிசயம் நடந்த மாதிரி ஒரு அனுபவம். பல்வலி மாயமாயிடுச்சு, ஈரெல்லாம் பலமாயிடுச்சு, பல்லு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கரையெல்லாம் போய் பல்லு பளிச்சு பளிச்சுன்னு சும்மா மின்னது போங்க. தேங்க்ஸ் டு இதயம். நலம் வாழ வாங்குவேன் இதயம். ஹாய் ஷாலினி, பட்டெடுக்க ஒரு இடம் பட்டுன்னு சொல்லு. உடுமலை புதிய குறிஞ்சி பட்டு சென்டர் தான். தரம், டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். புதிய குறிஞ்சி பட்டு சென்டர், ஏசி, பழனி பாதை, உடுமலை. நீங்கள் இது உங்கள் லெஃப்ட் ரைட் 101 மெகாஹெர்ட்ஸ் கோயம்புத்தூர். ஓகே, பூப்புகள் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. இன்னைக்கு பிரபலம் லட்சம் நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரபலம் ஈஸ்வரன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஓவிய ஆசிரியர் இருக்கிற SCM மேல்நிலைப்பள்ளி வதம்பச்சேரில். ஓகே, இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சென்னை சில்க்ஸ், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி. சார் ஈஸ்வரன் சார், அருமையான ஒரு பாடல் கொடுத்தீங்க. திருக்குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் இருக்கு. ஓகே, அன்பு இருந்தால் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கதையில சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த காலம் நான் படிச்ச மாதிரி படிச்சிருக்கோம், ஞாபகம் இல்லை. சரி, நீங்க இந்த ஆசிரியர் பணியில ஓவிய ஆசிரியராக இருக்கிறீங்க, பிளஸ் இந்த திருக்குறள் பண்ணிட்டு இருக்கீங்க. திருக்குறளுக்கு இந்த அதிகாரம் 133 குறள் முடிச்சிட்டிங்களா? அதிகாரத்துக்கும் முடிச்சாச்சு. அடுத்த வெஞ்சர் என்ன உங்களுக்கு? பொன்மொழிகள் பற்றி 133 பொன்மொழிகள் அது ஓவியமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். சரி. அப்புறம் துணிவு இல்லாவிட்டால் வாழ்க்கை அச்சமாகிவிடும், அந்த ஒரு சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு சிறு வரிகள். அதே மாதிரி அஞ்சாமை மாந்தர் பெறக்கூடிய எல்லா குணங்களின் முதன்மையானதுன்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவர்களுடைய பொன்மொழிகள். அப்போ அடுத்தது வந்து வாழ்க்கை ஒரு ஆடை, இருவகை நூல்களால் பின்னப்பட்டுள்ளன, ஒன்று நன்மை, ஒன்று தீமை. ஷேக்ஸ்பியர் சொன்ன பொன்மொழிகள். இது போன்ற நிறைய பொன்மொழிகள் தேர்வு செய்துள்ளேன். அதற்கான ஓவியங்களும் வரைந்து கொண்டிருக்கிறேன். ஓகே சார், உங்கள் பணி மேலும் சிறக்கணும். சரி, உங்களுக்கு அடுத்து பிடித்த பாடல்? அடுத்த பிடித்தமான பாடல் வந்து கனவுகளை கனவுகளை காலமெல்லாம் வாரிரோ என்ற பாடல் மிகவும் எனக்கு பிடித்தமான பாடல்கள். இந்த பாடல் கோவை வானொலி நிலையத்தில் அடிக்கடி கேட்டதுண்டு. ஏன் நான் ரசிக்கின்ற மாதிரியே வானொலி நிலையத்தில் இருக்கின்றார்களே என்ற ஒரு எண்ணம் என் மனதில் ஏற்பட்டது. சரி, அதாவது நீங்கள் ரசிக்கிறீங்க, நம்மளுக்கு பிடிச்சமான பாடல் போடுறாங்களே, அப்போ அங்கே ஒரு ரசிகர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதாவது நான் நேரோட நாடி துடிப்பை பார்த்து அவங்களுக்கு பிடித்தமான பாடல் ஷெட்யூல் பண்ணி போடுறது தான் எங்களுடைய கடமை. ஓகே, அறம் பொருள், அதாவது திருவள்ளுவர் தான் அறம் பொருள் இன்பம் சொல்லியிருக்கிறோம். அறமும் செய்யப்பட வேண்டும், இல்லறம் நடத்தப்பட வேண்டும். அந்த இரண்டும் செய்யப்பட வேண்டும் என்றால் பொருள் தேவை. அந்த பொருள் தேவைக்கு ஓடி அலையும் மனிதன் அந்த பொருள் தேடி அறம் செய்வதற்கும் இல்லறம் நடத்துவதற்கும் பொருள் தேடுகிறான். அந்த பொருள் தேடுகின்ற இல்லறத்தான் இன்பத்தையும் அனுபவிக்கப்பட வேண்டும் என்ற மையத்தை வைத்து இன்பத்துப்பால் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து கலவியல், கற்பியல் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாரு. இது தலைவன் தலைவியை பிரிகிறாங்க. பிரியும் போது அவருடைய மனப்பான்மை, அப்புறம் தலைவன் சேரும்போது சேர்ந்து மீண்டும் பிரியும் போது, வராமல் இருக்கும் பொழுது தலைவி வருந்தும் ஒரு சூழ்நிலை. அதே போன்று தலைவனை விட்டு தலைவி பிரியும் சூழ்நிலை. இந்த பாடலில் வந்து தலைவன் ஒரு வருத்தத்தோடு ஒரு யார் இந்த பாட்டுக்கு தலைவன்? ஒரு படத்துல யாருன்னு தெரியல, படத்துல ஒரு அந்த மைய கருத்து. சரி சரி சரி, அதாவது பிரிவாற்றாமைங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு சொல்றாங்க, அதாவது சோசியாலஜிஸ்ட் ஆகட்டும், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒரு ப்ரீஃபாக கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த அன்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஒரு 10 நாள் இவர் எங்கேயா ட்ரைனிங் போயிடணும், டூர் போயிடணும். அப்போ தான் ஒய்ஃப் மேலே அவருக்கு ஒரு ஏக்கம் வரும், குடும்பத்துக்கு கனவு வரமாட்டேன், ஏன்னா என்னையா இருந்தாலும் தினம் வந்துட்டு ரப்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பிரிவு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கட்டாய கொடுமைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளுவர் அந்த காலத்தில் பெருசாக டீல் பண்ண நினைக்கிறேன் பிரிவு பற்றி. காதலன் காதலி பிரியறது, அப்புறம் அந்த வலையெல்லாம் கண்டு விழுந்துருப்பாங்க, இன்னும் ஒரு மாதிரி கலர் ஆயிரும் அப்படிம்பாரு. அதான் ஒரு அனிச்சம் மன்னத்தின் தூவி மாதர் அடிக்கு நெறிஞ்சு பழம் என்று வர்ணிச்சிருக்காரு. இதே மாதிரி அந்த அந்த வர்ற 25 அதிகாரத்திலையும் தலைவன் தலைவியுடைய மாற்றம் அதோடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லாத டாபிக்கே இல்லைன்னு நினைக்கலாம். சரி, இந்த பாடல் எழுதியிருக்காரு கண்ணதாசன், எழுதியிருக்காரு கேவி மகாதேவன் இசையில. சரி, கனவுகளே, உங்களுடைய கனவு என்ன சார்? அதாவது இப்போ ஓகே கனவுகள் நனவாயிட்டு நினைக்கிறேன், வேற என்ன கனவுகள்? இன்னும் சிறப்பாக இன்னும் ஓவியங்களையும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதை வந்து ஓவியத்தின் மூலம் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதாவது படக்குரல் வரும் நினைக்கிறேன், கூடியவர்கள் படக்குரல் வந்து படக்குரலாக வரும், மாணவர்கள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாடல் கேட்கலாம். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியாள், பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன். சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. ஆடியிலே காற்றடித்தால் 1000 இலையுதிரும், ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும். அவள் ஆடி வர பார்த்திருந்தேன், ஆடி வந்து சேர்ந்ததம்மா. ஐப்பசிக்கு காத்திருந்தேன், எப்பசியும் தீரவில்லை. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. விலக்குறவு 10 முதல் 50% வரை விலக்குறவு. ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல், கிராஸ் கட் ரோட், காந்திபுரம், கோயம்புத்தூர். விலக்குறவில் வாரி எடுக்கும். தூயா மனமா சமைச்சு வச்சா ரசிச்சு சாப்பிடணும். அதுக்கு வேணும் சக்தி மசாலா, வேணும் வேணும் சக்தி மசாலா. இப்போது சக்தி மசாலா 10 கிராம் மற்றும் 20 கிராம் என சிறிய பாக்கெட்டுகளிலும் கிடைக்கிறது. இல்ல, நீ இப்படி செய்யவே முடியாது. சொல்லு சொல்லு, இது பொய்ன்னு. இப்படியும் வீட்டில் கேட்டாக வேண்டியிருக்கும். வாங்குவோரிடம் பில் இல்லை என்றால் அனைவருக்கும் நன்மை தந்தது.
நேரில் வெல்கம் பேக் டு பூப்புக்கு நேரம். இன்னைக்கு பிரபலம் ரசபாலா நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பிரபலம் ஈஸ்வரன் அவங்க ஓவியாசிரியர் இருக்கிற எஸ்ஏ மேல்நிலைப்பள்ளி வதம்பச்சேரி. ஸோ ஏற்கனவே சொன்னது போல ஓவியத்தை தீட்டும் வல்லவர்னு சொல்லலாம். 133 அதிகாரங்களுக்கும் படமாக வரைஞ்சி அவங்க வந்து கவிதை எழுதியிருக்காரு. சரிங்க சார், உங்களுக்கு அடுத்து பிடித்த பாடல் என்ன? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. ஒரு கேள்வி சார், இந்த இந்த பாடலாசிரியர் சொல்லியிருக்காரு கலைகளிலே ஓவியம். நீங்கள் ஓவியரா மட்டும் பேசாதீங்க, மற்ற கலைகள் உங்களுக்கு கலைகள்னு சொல்லி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போட்டு என்ன சொல்லுவீங்க? கலைகள் என்னுடைய விருப்பத்துக்கு வந்து திறமைக்கு ஓவியத்தை சொல்லுவேன். ஓவியம் தான், நீங்களும் ஓவியம் தான். ஓகே, சொல்லுங்க. ஆனால் இந்த பாடல் வந்து எனக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கு காரணம் வந்து ஒவ்வொரு அந்த காலத்திலேருந்து அந்த ஓவியம் என்ற வார்த்தை வந்து ஒவ்வொரு பாடல்லையும் சில இப்போ கூட வருகின்ற பாடல்கள்லாம் இருக்கும். பழைய பாடல்கள் ஓவியங்கிறது ஃபிகர்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், காவியமா நெஞ்சில் ஓவியமான்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு சித்திரமே சிரிக்கக்கூடாதான்னு, சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்துமானு, இது மாதிரி சித்திரமும் ஓவியம் அந்த வார்த்தைகள் வர மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் எனக்கு பிடித்தமான இந்த ஓவியக்கலை, ஓவியம் என்ற வார்த்தைகள் வரும்போது அந்த பாடல்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறது. அதே போன்று சீனிவாசனுடைய மென்மையான குரல், இந்த ஆலமரத்துடைய இலைகள் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அது போன்ற என் மனதில் அந்த உணர்வுகள் ஏற்படுகிற இந்த பாடலை கேட்டால். ஆலமரத்து இலைகள் மென்மையாக இருக்குமா சார்? அதனுடைய அரசு மரத்துலேயும் கெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதனுடைய அது தொட்டுப்பா அதனுடைய உணர்வு. சரி, ஓகே. அதாவது என்னது ஆர்டிஸ்ட் டச் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஸ்ட் டச். இந்த பாடல் கேட்கலாமே. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தி சென்னை சில்க்ஸின் பூ பூக்கும் நேரம். சில்லென்று சிறுநெருஞ்சி காட்டில் பூத்த குறிஞ்சி நம்மை நில்லென்று திரும்பி பார்க்க வைக்கும் ஜவுளிகளுக்கோ உடுமலை குறிஞ்சி. ஜூலை 18 முதல் ஆடி மாத தள்ளுபடி. அனைத்து ஜவுளிகளுக்கும் 10 முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. குறிஞ்சி துணிக்கடை உடுமலை. உடுமலை குறிஞ்சி. இருக்கு இருக்கு இதுல சக்தி ஒரு காய், சக்தி ஒரு காய், something special. Don't touch that dial. Wire-free Saturdays. Brought to you by BPL Mobile. Live wire-free.
உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் வயர் ஃப்ரீ சாட்டர்டே புத்தம் புதிய நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை கல்லூரி மாணவர்களுக்கும் மேற்கத்திய இசை பிரியர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி இது. சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு வயர் ஃப்ரீ சாட்டர்டே விளம்பரதாரர் வழங்கும் மேற்கத்திய இசை நிகழ்ச்சி. Wire Free Saturdays. Wire Free Saturdays. Wire Free Saturdays. Believe me, your Saturdays are gonna be different. Bet you on that one. Apart from all the best music, I've got a contest as well where you could win a CD. All this and more coming to you nice and loud from the studios of Coimbatore FM. நீங்களே வெல்கம் பேக் டு பூப்புக்கு நேரம். இன்னைக்கு பிரபலங்கள் பல நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரபலம் ஈஸ்வரன் ஓவிய ஆசிரியர் SCM மேல்நிலைப்பள்ளி வதம்பச்சேரி. ஒரு நல்ல பாடல் கொடுத்தீங்க. திருக்குறள் ஆரம்பிச்சு பல்லாண்டு வாழ்க ஒன்றை குலம் உறவினர் தேவர்லேருந்து ஆரம்பிச்சிங்க. 2வது பாடலாக சொன்னீங்க காலங்களில் அவ்வளோ சொந்தம். உங்களுக்கு அடுத்த பாடல் பிடித்த பாடல் என்ன? செல்லை கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்கலாம் தொட்டிலே. இந்த பாடல் மிகவும் TMS அவர்கள் பாடிய குரலில் மிகவும் பிடித்தமானது. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இடத்துல. சார், ஃபிசிக்ஸ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், மேத்ஸ் வாத்தியார், ஓகே மேத்ஸ் வாத்தியார் ஜனங்க பசங்க பயங்கரம் பயப்படுவாங்க. ஆர்ட்ஸ், சரி, கிராஃப்ட்ஸ், ஆமாம், ஓவிய ஆசிரியர், உங்களுக்கும் மாணவர்களுடைய உள்ள நெருக்கம் எப்படி மற்ற ஆசிரியர்களோட? என்னுடைய ஓவிய பொதுவாக நீங்கள் கையில் ஸ்கேல் வச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கோடு போடுறது மட்டும் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸ்கேல் நான் ஸ்கேலெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்? இல்லை, பொதுவாகவே ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ். ஓகே. அதாவது நான் ஓவிய வரைகிறதுக்கு முன்னாடி வந்து மாணவர்களுக்கு வந்து ஓவிய அறைக்கு செல்லும்போது அவர்கள் மிகவும் விருப்பத்தோடு இருப்பார்கள். ஒரு 5 பீரியடு 6 பீரியடுகள் கழிச்ச அப்புறம் இது ஒரு வந்து ஒரு கலை உணர்வோடு அது வந்து மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாடமாக அவங்கள விருப்பத்தோட அவங்களுடைய விருப்பம். சரி, அந்த சைல்டு டெண்டன்சி குழந்தைங்களுடைய எண்ணம் அவங்களுடைய விருப்பமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சரி, அப்போ உங்களுடைய ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட அந்யோன்யமாக நெருக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க உங்களுக்கு. ஆமாம், ஆனால் பக்கத்தில் போய் சொல்லிக் கொடுக்க முடியும், போர்டில் சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல? இல்லை, அப்படி. சரி, வேற என்ன சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்கள். இப்போ அரண் வலியுறுத்தல் என்ற ஒரு சுருக்கமான கவிதை நீங்கள் எழுதுனா இந்த திருவள்ளுவர் சொன்ன 10 பாடல்கள் சொல்கிற கருத்தை வந்து தொகுத்து கவிதையை எழுதிருக்கோம். சீக்கிரம் சொல்லுங்களா. நிலவாக ஒளி தந்து நிலையான நன்மை செய்து ஓடு மாறாக இருந்து 1000 மக்களை உதவுங்களே. மழையாக தென்றலாக மாறி மண்ணுலகில் நன்மை செய்யுங்களே. செல்வம் நிறைந்து கிடக்கும் பையில் சிதைந்து மறைந்து கிடப்பது அறமாகுமோ? மாளிகை வானம் போல உயர்ந்து மாந்தர் வயிற்றில் அடிப்பது அறமாகுமோ? ஆசை பொறாமை நீக்குவாள், கோபம் கடும் சொல் இல்லாதுவாள், நல்லவை உடன் செய்துவாள், நாள்தோறும் நலவை செய்வது அறமாகுமே. போகும் போது பின்தொடர அவனை போற்றும் சொல் ஒன்று அறமே. இருக்கும் காலம் என்றும் உன் இனிமை நாள்தோறும் அறம் செய்ய வேண்டுமே. திருவள்ளுவர் சொன்னாங்க. சரிங்க, அதாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு அருமையான ஒரு கவிதை சொன்னீங்க. நீங்கள் கேட்ட அந்த பாடல் வருது, கேட்கலாம். கேட்கலாம். கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கண்பின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இந்த கனவை உதவியர்கள் யாருன்னு சார் ஈஸ்வரன் சார். அதாவது
நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். 4 பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எங்கிட்ட நேரத்தை ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவாக நீங்க தரும் பாடல் என்ன? சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது உங்களோட திறமை அதாவது வெளியே தெரிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல நீங்க ஷோ பண்ணிருக்கலாம். இருந்தாலும் எங்க சார்ந்த நேயர்களுக்கு நீங்க ஒரு அரிய சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். சரி சொல்லுங்க. இப்போ சந்தோஷம்ங்கிறது வந்து வீட்டில் மனைவி சிறப்பான பணிவிடை செய்தால் அது ஒரு சந்தோஷம். அப்படிங்களா? ஆமா. குழந்தைகள் நன்றாக படித்து மற்றவர்கள் புகழும்போது அது ஒரு சந்தோஷம். சூப்பர். அது அடுத்தது வந்து நாம் பணிபுரியும் இடத்தில் வேலை சிறப்பாக செய்தால் அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமே வாழ்க்கைக்கு பாதி பலமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை பற்றி இதில் சந்தோஷம் சந்தோஷம் என்ற வாழ்க்கை பாதி பலம் என்ற மிகவும் சிறப்பாக உள்ளது. அதை விரும்பி கேட்கலாம். பூ பூக்கும் நேரம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆடி வந்தது அதிர்ஷ்டம் தந்தது தி சென்னை சில்க்ஸ், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் திருச்சி. 10 முதல் 50% வரை தள்ளுபடி. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 16 வரை. சென்னை சில்க்ஸ், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் திருச்சி. தி சென்னை சில்க்ஸ் பூ பூக்கும் நேரத்தில் இன்று பிரபலங்கள் ரசித்த பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வதம்பச்சேரி SCM மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டார். உடன் உரையாடியவர் P. ரமேஷ்குமார். உங்கள் விருப்பம்